ஹா ருத்ர தாண்டவம். இரத்த சந்திரன் சாட்சியாக இரவு ஆழ்ந்தது. இமயமலையின் சிகரங்களை தொட்டு இரத்த நிற சந்திரன் அமைதியாக எழுந்திருந்தது. காற்று நின்றது. காலமே மூச்சை நிறுத்தியது போல் உலகம் முழுவதும் ஒரு அச்சமான அமைதி. கைலாசத்தின் உச்சியில் சிவ ஆழ்ந்த தியானத்தில் அமர்ந்திருந்தார். அவரது ஜடைகளில் மின்னல் மறைந்த தீபம் போல ஒளி திகழ்ந்தது. அதே நேரத்தில் பூமியில் தக்ஷா மிகப்பெரிய யாகத்தை நடத்தி கொண்டிருந்தார். அகந்தை அவன் குரலில் நன்றாக பொங்கியது. சிவன் யார்? ஒரு மலைக்காடு திரியும் யோகி என்று அவன் இகழ்ந்து சிரித்தான். அருகில் நின்றார் சாட்டி. அவமதிப்பின் ஒவ்வொரு சொலும் அவள் இதயத்தில் அம்பாக பாய்ந்தது. என் கணவரை இகழும் இடத்தில் நான் இருப்பது பாவம் என்றால் அவள் மெதுவாக. யாக குண்டம் முன் நின்று கண்களை மூடி, ஓ மகாதேவா, என் உயிர் உங்களுக்கு. ஒரு கணம் அவித்த நொடி தீக்குள் அவள் உடல் ஒளியாக கலந்தது. யாகத்தீ வானத்தை தொட முயன்றது. இடியும் ஒளியும் பிரபஞ்சத்தை பிளந்தது. அந்த செய்தி கைலாசத்தை தாண்டி விண்மீன் உலகை அதிர வைத்தது. சிவா கண்கள் திறந்தன. அந்த பார்வையில் படைப்பும் அழிவும் ஒரே நேரத்தில் எரிந்தன. அவர் எழுந்தார். ஜடைகள் அண்டத்தை அசைத்தன. ஒரு கரத்தில் டமரு. இப்போது அது படைப்பின் தாளமல்ல, மற்றொரு கரத்தில் அக்னி, உலகின் எல்லைகளை சோதிக்கும் தீ. ருத்ரம். அந்த ஒளி வெறும் சொல் அல்ல, அது சக்தியின் வெடிப்பு. சிவன் சதியின் கருகிய உடலை தோளில் ஏந்தினார். அடியில் பூமி நடுங்கியது. இரண்டாம் அடியில் கடல்கள் சுழன்றன. மூன்றாம் அடியில் மலைகள் சாம்பலாய் சிதறின. அது நடனம் அல்ல, அது காதலின் குரல், அது துக்கத்தின் மின்னல். தேவர்கள் நடுங்கினர். பிரம்மா அச்சமடைந்து கூறினார், இது தொடர்ந்தால் படைப்பு தாங்காது. முன்னே வந்தார் விஷ்ணு. அவரது கண்களில் கருணையும் கடமையும் கலந்திருந்தது. அவரின் வேதனையை மட்டுமே நிறுத்த வேண்டும். சுதர்சன சக்கரம் விண்ணில் சுழன்றது. ஒரு ஒளிக்கணம். சதியின் உடல் பல திசைகளில் பரவியது. அவை விழுந்த இடங்கள் சக்தி வீலங்களாக ஒளிர்ந்தன. அமைதியின் மீழ்வு. தாண்டவத்தின் வேகம் குறைந்தது. அக்னி மெதுவாக ஒளியாக மாறியது. சிவா கண்களில் இருந்த தீ கண்ணீராக உருகியது. அவர் மௌனமாக நின்றார். அழிவு என்பது முடிவு அல்ல, அது மாற்றத்தின் வேதனை என்றார் மெதுவாக. வானம் மீண்டும் அமைதியானது. சந்திரன் அதன் சிவப்பை இழந்தது. அந்த இரவுக்கு பின் மனிதர்கள் அகந்தையின் விலையை உணர்ந்தனர். தேவர்கள் தங்கள் எல்லைகளை நினைவில் வைத்தனர். இறுதி காட்சி கேமரா மெதுவாக கைலாசத்தை விட்டு விலகுகிறது. பின்னணி குரல். ருத்ர தாண்டவம் அழிவு அல்ல, அது காதலின் சாம்பலில் இருந்து பிறக்கும் மறுபிறப்பு. திரை இருளில் கரைக்கிறது. டமரு ஒலி தொலைவில் மெதுவாக மறைக்கிறது.